ஸோ இந்த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் மறுபடியும் வந்து ஆன்டி கிரைஸ்ட்டை அழிக்கிறதுக்காக ஜீசஸ் மறுபடியும் வருவார் இந்த பூமிக்கு என்ற இந்த கொள்கை வந்து கிறிஸ்தவர்கள் மறுக்க செஞ்சாங்க. கிறிஸ்தவர்கள்லயே சிலர் வந்து மறுக்க செஞ்சாங்க. சிலர் வந்து தவறாக குரானுடைய ஆயத்துக்களை, ஹதீஸுடைய ஆயத்துக்களை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்காம, அத தவறா விளங்கி, ஆ சில முஸ்லிம்களும், அறிஞர்களும் இதை வந்து என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. அது எப்படி மறுத்தாங்க? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்பதை நம்ம பார்ப்போம். கிறிஸ்டியன்ஸ்ல குறிப்பா லிபரலிஸ்ட், மாடர்னிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து இதை மறுத்தாங்க. பிரிட்டரிஸ்ட் கிறிஸ்டியன் மறுத்தாங்க. யூனிட்டேரியன் கிறிஸ்டியன்ஸ் இதை மறுத்தாங்க. லிபரல் புரொட்டஸ்டன்ட்ஸ் சில பேர் இதை மறுத்தாங்க. பெரும்பாலான முஸ்லிம்கள் வந்து இதை ஏத்துக்கொண்டிருக்கிறாங்க. மறுபடியும் ஜீசஸ் வருவாங்க, தஜ்ஜால அழிப்பாங்க, இந்த இடத்துல என்ற வரைக்கும் என்பதை உறுதியாக நம்புறாங்க. ஒரு அக்கீதா, அவங்களுடைய கொள்கையில முக்கிய அம்சமே இது. சில முஸ்லிம் அறிஞர்கள், குறிப்பா நவீன காலத்துடைய அறிஞர்கள் வந்து ஈசா நபி மீண்டும் பூமிக்கு வருவாங்க என்ற நம்பிக்கையை சந்தேகித்திருக்கிறாங்க. ஆனா அஹ்லுசுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடிய தூய இஸ்லாமிய கூட்டம், தூய கொள்கையை கொண்ட கூட்டம், பெரும்பாலான உலமாக்கள் அவங்களுடைய 2வது வருகையை வந்து உறுதி செய்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ ஈசா நபி திரும்ப வருவார் என்ற கருத்தை மறுக்கக்கூடிய அறிஞர்கள் எந்த ஆதாரத்தை தவறாக விளங்கி அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பிடக்கூடிய அவங்க அந்த வசனங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசா நபியுடைய மரணம் சம்பந்தமா சூரத்துல் ஆல இம்ரான்ல, ஈசா நான் உன்னை வந்து முத்தவஃபீக செய்து என்னிடமே உயர்த்துவேன் என்று வரக்கூடிய ஆயத். இதனுடைய விளக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முத்தவஃபீக என்ற வார்த்தைக்கு உன்னை மரணம் அடைய செய்வேன் என்ற அர்த்தம் இருக்கு என்று சொல்றாங்க. அதனால ஈசா நபி ஏற்கனவே மரணம் அடைந்துட்டார். ஆகவே மீண்டும் வர முடியாது என்று அவங்க காரணம் சொல்றாங்க. இது தவறா விளங்குனது. சூரத்துல் மாயிதாவுடைய 117வது ஆயத்துல இறுதி நாள்ல ஈசா நபி சொல்லுவாங்க, நீ என்னை எடுத்தபோது தவஃபைத்தனி, நீயே அவங்களுக்கு கண்காணிப்பாளராக இருந்த என்று சொல்லுவாங்க. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, இது ஈசா நபி இயல்பான மரணம் அடைந்தார் என்று காட்டுகிறது என்று அவங்க சொல்றாங்க. குரான்ல 2வது வருகை தெளிவாக இல்லை என்று அவங்க சொல்றாங்க. அது தவறான வாதம் அது. தெளிவாவே இருக்கு. நெறைய ஹதீஸ்கள் இருக்கு. குரான் வந்து பல கியாமத்துடைய சம்பவங்களை தெளிவா சொல்லுது. ஆனா ஈசா நபி மீண்டும் பூமிக்கு வருவார் என்று நேரடியாக சொல்லல. ஆகவே இந்த நம்பிக்கை முக்கியமான ஹதீஸ்கள் மட்டுமே உள்ளது என்று அவங்க சொல்றாங்க. ஸோ ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஈசா நபி இறங்குவார் என்ற ஹதீஸ்கள் ஆகாது. ஒரு சில வழிகளால் வந்த ஹதீஸ். ஆ ஸோ அக்கீதாவுடைய விஷயம், இஸ்லாமிய நம்பிக்கை விஷயத்தை ஒருத்தர் அமைப்பதற்கு முத்தவாத்திர் ஹதீஸ் தான் வேண்டும் என்று அவங்க தவறாக வழிகேடான ஒரு விளக்கத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த கருத்தை பெரும்பாலான அஹ்லு சுன்னா உலமாக்கள், சுன்னி முஸ்லிம்கள் மறுக்கிறாங்க. அவங்க சொல்வது என்னன்னா, இந்த ஹதீஸ்கள் வந்து மானா அடிப்படையில முத்தவாத்திர் என்று சொல்றாங்க. அதாவது விளக்கம் அடிப்படையில, மீனிங் அடிப்படையில இது ஒரு முத்தவாத்திரானது. பெரும்பான்மை சுன்னி அறிஞர்கள் வந்து கருத்து வந்து பெரும்பாலான உலமாக்கள் ஈசா நபி மீண்டும் வருவார் என்று உறுதியாக நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்னு கசீர், இப்னு தைமியா, நவவி, இப்னு ஹஜர் அஸ்கலானி எல்லாமே நம்புறாங்க. ஸோ அவங்க சொல்வது என்னன்னா, ஈசா நபி இறங்குவார் என்ற ஹதீஸ்கள் முத்தவாத்திரானது. அவர் கியாமத்துக்கு முன்பு பூமிக்கு இறங்கி மசீஹ தஜ்ஜாலை கொல்லுவார் என்பது நாங்கள் வந்து உறுதியாக அதை நம்பிக்கை கொள்கிறோம் என்றாங்க. வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸா என்ற ஆயத்துக்கு அவங்க வந்து வழி தவற ஒரு குறிப்பாக சூரா ஸுஹ்ருஃபோட இந்த வசனம் லஇல்முன் லிஸ்ஸா இந்த வசனத்த வச்சு தான் என்ன செய்றாங்க அவங்க? தவறா விளங்கி, இந்த வசனம் வந்து திரும்பி வருதலே குறிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஷாத்தான இது அறிவிப்பு என்று சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரா ஸுஹ்ருஃபுடைய 43வது அத்தியாயம் 61வது வசனத்த எப்படி அவங்க விளங்குனாங்கன்னா தவறா, நிச்சயமாக அவர் கியாமத் நாளிற்கான ஒரு அறிகுறி. இல்முன் லிஸ்ஸாஅ. இந்த வசனத்துல 2 கிராத் முறைமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதை அடிப்படையாக வச்சு ஈசா திரும்பி வருவார் என்பதை மறுக்கக்கூடிய சிலர் ஒரு வாதம் வைக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இது ஷாத்தான நரேட்டிவ் இது. ஷாத்தான அறிவிப்பு எதுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்றது என்ன, இந்த வசனம் இல்முன் லிஸ்ஸாஅ என்பது வந்து அ இல்முன் லிஸ்ஸான்னு தான் வாசிக்கணும். அதனுடைய அர்த்தம் ஈசா கியாமத்தை பற்றிய ஒரு அறிவு, ஒரு நினைவூட்டல், ஒரு அறிகுறி. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது கியாமத்துடைய நேரடி அறிகுறி என்று அர்த்தம் கிடையாது. ஈசா நபியுடைய வாழ்க்கை, அற்புதங்கள் வந்து கியாமத்தை நினைவூட்டும். அதனால அவங்க என்ன முடிவு சொல்ல வராங்கன்னா, இந்த வசனம் ஈசா மீண்டும் பூமிக்கு வருவார் என்று அவங்க சொல்லல. மற்றொரு கிராத் முறையில எப்படி வருதுன்னு சொல்றாங்கன்னா, மற்றொரு வாசிப்பு அலமுன் லிஸ்ஸாஅ என்று வருது. அந்த இடத்துல இல்முன் வந்து இதுல வந்து அலமுன் லிஸ்ஸாஅ என்று அர்த்தம் வருது. இதற்கு என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, ஈசா நபி வந்து கியாமத்தின் ஒரு அடையாளம். இந்த வாசிப்பை அடிப்படையாக வைத்து பல அறிஞர்கள் வந்து ஈசா நபி இறங்குவது கியாமத்துடைய பெரிய அறிகுறி என்று சொல்றாங்க. ஸோ வந்து அஹ்லு சுன்னா அறிஞர்கள் பதில் வந்து பெரும்பாலான உலமாக்கள் இந்த வாதத்தை மறுத்திருக்கிறாங்க. உதாரணமா இப்னு கசீர், இமாம் தபரி, இமாம் குர்துபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 கிராத் இருந்தாலும் அர்த்தம் மாறாது. இல்முன் அதாவது கல்வி என்று சொன்னாலும், அலம் அறிகுறி என்றாலும் 2ம் ஒரே கருத்தை தான் காட்டுது
ஈசா நபி கியாமத்தோடு தொடர்புடையவர். ஹதீஸ்கள் அதை தெளிவாக சொல்லுது. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ்கள் வருது. இவற்றில் நபி என்ன சொன்னாங்கன்னா, மரியமுடைய மகன் விரைவில் உங்களுடைய நீதியுள்ள ஆட்சியாளராக இறங்குவார் என்று சொன்னாங்க. அஹ்லு சுன்னா என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸ்கள் பல வழிகள்ல வந்திருக்கு. அதனால் முத்தவாத்திரு. பல சஹாபாக்கள் இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சிருக்காங்க. சில சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஈசா நபி கியாமத்திற்கு முன்னாடி இறங்கிடுவாரு. அது கியாமத்துடைய அடையாளம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸோ அவங்களோட செகண்ட் கம்மிங்க தான் இது குறிக்குது, சுருக்கமா சொல்லணும் என்றால். ஸோ கியாமத்துடைய நினைவூட்டல் மட்டும் தான் சொல்லக்கூடியவங்க. இல்முன் லிஸா என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அஹ்லு சுன்னாவினர் கொடுக்கக்கூடிய மறுப்பு. மற்ற கிராத்ல அலமுன் என்று வந்திருக்கு. தெளிவான அறிகுறி என்று வந்திருக்கு. மேலும் ஹதீஸ்கள் தப்சீரையும் அவங்க கோட் பண்றாங்க. இது உறுதிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. மேலும் இமாம் இப்னு தைமிய்யா இத அழகா விளக்குறாங்கங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்னு தைமிய்யோட முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாவை மீண்டும் இறங்குவாங்க என்பது ஹதீஸ்கள்ல மிகவும் தெளிவாகவும், அதிகமாவும் வந்திருக்கு. இது வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்களுடைய ஒற்றுமையான ஒரு இஜ்மாவான கருத்தா இருக்கு. இந்த வசனம் வைன்னஹு லஇல்முன் லிஸ்ஸாஅ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் ஈசா நபி கியாமத்திற்கான அறிகுறி என்பதை குறிக்குது. ஈசா நபி இறங்குவது கியாமத்தின் பெரிய அடையாளங்கள்ல ஒன்று என்று அவங்க விளக்கம் சொல்றாங்க. இல்முன் என்ற வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் சொல்வது வந்து இல்முன் என்பது கல்வியை மட்டும் தான் குறிக்குது என்று சொல்றாங்க. ஆனால் இமாம் இப்னு தைமிய்யா வந்து இல்ம் என்ற வார்த்தை அரபியில ஒரு விஷயத்தை அறிய செய்யக்கூடிய அடையாளம் என்ற அர்த்தத்தையும் தரும் என்று அழகாக விளக்குறாங்க. அதாவது ஈசா இறங்குவது கியாமத் நாள் நெருங்கி விட்டது என்பதை மனிதர்கள் அறியும் விஷயம் என்று. ஸோ குரான் ஹதீஸை சேர்த்து நம்ம புரியணும். இப்னு தைமிய்யா சொல்லக்கூடிய முக்கியமான உசூல் என்னன்னா, குரான் வசனங்களை ஹதீஸ்களின் நிழல்ல நம்ம விளங்கணும். ஹதீஸ்களுடைய துணை கொண்டு நம்ம விளங்கணும். இல்லை என்றால் தவறு ஏற்படும் அந்த விளக்கத்துல. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மரியமுடைய மகன் உங்களிடையே நீதியுள்ள ஆட்சியாளராக இறங்குவார் என்று சொல்றாங்க. அதனால் குரான் வசனங்கள் பிளஸ் ஹதீஸ 2யும் சேர்த்து பார்க்கும்போது, ஈசா நபியோட மறுபடியும் இறங்குதலை அது உறுதிப்படுத்துது. இப்னு தைமிய்யா வந்து கடுமையான பதில். இப்னு தைமிய்யா என்ன சொல்றாங்கன்னா, ஈசா நபி இறங்குவார் என்ற ஹதீஸ்கள் பல சஹாபாக்களிடமிருந்து வந்துகுது. ஸோ இதை மறுப்பது அஹ்லு சுன்னாவுடைய வழியை, நேரான தூய இஸ்லாமிய வழியை, கொள்கையை, மன்ஹஜை விட்டு விலகக்கூடிய ஒரு விஷயம் என்று எச்சரிக்கிறாங்க. இல்முன் என்ற வார்த்தை அடையாளத்தையும் குறிக்கும், அறிகுறியும் குறிக்கும். 2 அர்த்தங்களும் அது இருக்கு.